ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரோசன் பீஸ் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறேன். நான் பச்சை பட்டாணி வாங்கி ஒரு 250 300 கிராம்ஸ் இருக்கும். அதை வாங்கி ஒரு 2 டம்ளர் தண்ணி, அதாவது இந்த பட்டாணி முங்குற அளவு தண்ணியில் நல்லா கொதிக்க விடுறேன். கொதிக்க விடும்போது பார்த்திங்கன்னா அந்த பட்டாணி கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஃபியூ மினிட்ஸில் வெந்து மேலே வரும். அப்படி மேலே ஒன்றா வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அதை ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். வடிகட்டியில் நல்லா அதை வடிகட்டுறோம். வடிகட்டிட்டு என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆற விட்டுட்டு, அந்த வடிகட்டிலேயே ஆற விட்டுட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். ஒரு வெள்ளை துணியில் போட்டு இதை நல்லா காய வைக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம காய வைக்கணும். நம்ம தொட்டு பார்த்திங்கன்னா அந்த பட்டாணி நல்லா சுருங்கி இருக்கும், சுருங்கி காஞ்சிருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த சுருங்கி இருக்கிறது தான் இது. இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. இதை ஒரு டப்பாவில் போட்டு நம்ம 1 இயர் வரைக்கும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன், நல்லா காய விட்டுட்டு அது டப்பாவில் போடணும். இல்லைன்னா நமக்கு பூஞ்ச காலம் பூத்துரும். அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.